வணக்கம். இன்று வேண்டிய தலைப்பு அரசியல் கட்டமைப்பு பகுதி 2. அதில் ஆரம்பகால முகலாயர்கள் மற்றும் ஆப்கானியர்கள் அவர்களுடைய ஆட்சி முறையை பற்றி பயில இருக்கிறோம். அதற்கு முன்பாக 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதில் 16ஆம் நூற்றாண்டுடைய முதல் பாதியில் அரசியல் குழப்பம் நிறைந்த ஒரு இந்தியாவாகவும், நிரந்தரமில்லா தன்மை கொண்ட ஒரு அரசு கொண்டதாகவும், பல வம்சங்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருந்தது. இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு முகலாயர்கள் இந்தியாவை கைப்பற்றுதல். முகலாயர்கள் இந்தியாவை 1526இல் கைப்பற்றினர். இந்த நிகழ்வு ஏறக்குறைய 2½ நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவை பாதித்தது. இந்தியாவினுடைய அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், கலை ஆகிய துறைகள் இந்த முகலாயனுடைய கைப்பற்றுதலால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களாகும். லோடி வம்சம், முகலாயருக்கு முன்பாக லோடி வம்சம் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆட்சியில் இருந்தது. ஏற்கனவே அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், கடைசி வம்சம், டில்லி சுல்தானுடைய கடைசி வம்சமாக 15ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் பக்லூல் லோடி என்பவர் அந்த லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர். 1451 1489 வரை அவருடைய ஆட்சி இருந்தது. வட இந்தியாவினுடைய பெரும் பகுதி இவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அதற்கு பின்பு பதவியேற்றவர் சிக்கந்தர் லோடி. இவருடைய பதவிக்காலம் 1489 1517 வரை. இவருடைய காலத்தில் கான்பூர் பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சிக்கு காரணகர்த்தா ஹுசைன் சர்கி என்பவர் 1496 சிக்கந்தர் லோடிக்கு எதிராக கிளர்ச்சியை ஏற்படுத்தினார். அவர் தெற்கு பீகார் பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். இவருக்கு உறுதுணையாக இருந்த இவருடைய நற்புறமாக இருந்த ரஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்கள், ஆப்கானிய பிரபுக்கள், ஆப்கானியர் அல்லா பிரபுக்கள், இவர்கள் எல்லோருமே ஒரு விதத்தில் அடிபடிய செய்யப்பட்டனர் அல்லது கப்பங்கட்டுமாறு வலியுறுத்தப்பட்டனர். இவர்கள் சிக்கந்தர் லோடி கைப்பற்றிய பகுதிகள் டோல்பூர், முதலாக அவர் டோல்பூரை கைப்பற்றினார். ரஜபுதனம் கைப்பற்றப்பட்டது. மாலவம், சந்தேரி கோட்டை, இந்த பகுதிகள் அனைத்தும் சிக்கந்தரோடின் ஆளுகைக்கு கீழே உட்படுத்தப்பட்டது. அடுத்து வந்த அரசர் இப்ராஹிம் லோடி. இவருடைய பதவிக்காலம் 1517 1526 வரை. இவருக்கு ஆப்கானிய பிரபுக்களுடைய எதிர்ப்பு இருந்தது. ஜலால்கான் லோடி, இவருடைய இளைய சகோதரர், ஆட்சி பொறுப்பை ஏற்க முனைந்தார். அதனால இப்ராஹிம் லோடிக்கும் ஜலால்கானுக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாகியது. இதில் ஜான்பூரின் ஆட்சியாளர்கள் இவருக்கு ஆதரவு இருந்தது. ஹுமாயூன் சர்வானி, ஹாரா பகுதியினுடைய ஆளுநர், இவருக்கு ஆதரவு தெரிவித்தார். அவருடைய மகன் பதேகான் சர்வானி, இருவருமே ஜலால்கான் லோடிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இப்ராஹிமுடைய படை பலம் அதிகம் பெற்றது. இந்த படைகள் வந்த உடனேயே ஜலால்கான் லோடி குவாலியர் ராஜா விக்ரமஜித் அவரிடம் தஞ்சம் புகுந்தார், அடைக்கலம் தேடினார். இப்ராஹிமுடைய படைகள் குவாலியரை நோக்கி முன்னேறின. குவாலியரை இருந்து மாலவத்திற்கு ஜலால்கான் லோடி தப்பி ஓடினார். அங்கு மாலவத்தில் கோண்டுகளால் கைப்பற்றப்பட்டு இப்ராஹிம் லோடியிடம் சிறை கைதியாக ஒப்படைக்கப்பட்டார். இப்ராஹிம் லோடி தன்னுடைய சுல்தான் பதவியின் போது தன்னுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கு அரசவையில் முக்கிய பதவிகள் அளித்தார். மாநில ஆளுநர்களாக அவர்களை நியமனம் செய்தார். அவருடைய ஆட்சி முறை, இந்த லோடி வம்சத்தினுடைய ஆட்சி முறை என்று எடுக்கும்போது, முதலாக பக்லூல் லோடி ஆட்சி செய்யும் போது அரசர் சமமானவர்களுள் ஒரு முதன்மையானவராகவே சொல்லப்பட்டார். பிரபுக்கள் சுயாட்சி உரிமை பெற்றவர்களாக இருந்தனர். பக்லூல் லோடி காலத்தில் தர்பார் நிகழ்ந்ததாகவோ அரியாசனத்தில் அவர் அமர்ந்ததாகவோ எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்த பதவியேற்ற சிக்கந்தர் லோடி காலத்தில் பிரபுக்கள் சமமானவர்கள் அல்ல, பிரபுக்கள் அரசருக்கு உரிய மரியாதை செலுத்தினர். அவருடைய காலத்தில் அரியாசனத்தில் வீற்றிருந்தது மற்றும் தர்பார் நிகழ்த்திய குறிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளது. இதில் 22 ஆப்கானியர் மற்றும் ஆப்கானியர் அல்லா பிரபுக்கள் நாடு கடத்தப்பட்டனர். பிரபுக்கள் அடிபணிய மறுத்தால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். அடுத்து வந்த இப்ராஹிம் லோடி காலத்தில் அதிகாரம் மையமாக்கப்பட்டது. எல்லா அதிகாரங்களும் அரசரின் கையில் இருந்தது. வேலையாள் என்ற முறையில் பிரபுக்கள் நடத்தப்பட்டனர். பிரபுக்கள் இதை கண்டு எதிர்த்தனர். இதுவே இப்ராஹிமுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. பாபருக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தனர்.
இரண்டாம் ஆப்கானிய பேரரசு ஹுமாயூனுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. அந்த இரண்டாம் ஆப்கானிய பேரரசில் ஷெர்ஷா சிறந்த ஆட்சியாளர். அவருடைய ஆட்சி காலத்தில் எதேச்சதிகார மன்னராட்சி ஏற்பட்டது. இது வந்து டெல்லி சுல்தானுடைய ஆட்சி முறையை பற்றியது. இவர்களுடைய காலத்தில் தணிக்கை செய்யும் முறை இருந்தது. கணக்குகளை தணிக்கை செய்யும் முறை இருந்தது. அதில் முபாரக் கான் லோடி ஜான்பூருடைய ஆளுநர் 1506 சொத்து அபகரித்ததன் காரணமாக அவர் நீக்கப்பட்டார், பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அடுத்து குவாஜா அஸ்கர், அவர் ஊழல் செய்ததாக அவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அடுத்த சிறந்த சுல்தானிய ஆட்சி முறையில் ஒற்றர் முறை இருந்தது. இந்த ஒற்றர் முறை வந்து அரசருக்கு மிகவும் உதவியாக இருந்தது. பிரபுக்கள் எதிராக கிளர்ச்சி செய்யும் போது அவருக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருந்தது. ஒற்றர் முறை இருந்தது, அரசருக்கு மிகவும் வசதியாக இருந்தது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சத்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சத்திரங்கள் தலைநகரங்கள்ல மட்டுமல்லாது பிற மாநிலங்கள்லயும் சத்திரங்கள், மாகாணங்கள்லயும் சத்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சத்திரங்கள் ஆதரவற்றவர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அறிஞர்கள், கவிஞர்கள் இவர்களுக்கு இந்த டில்லி சுல்தானிய அரசர்கள், அது லோடி வம்சத்து அரசர்கள் ஆதரவு தெரிவித்தனர். கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி பெரும்பாலும் வழங்கப்பட்டது. கல்வியை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து அலுவலக மொழியாக பாரசீகம் அறிவுறுத்தப்பட்டது. பாரசீகம் மட்டுமே அலுவலக மொழியாகவும் மற்ற மொழிகள் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆதலால் இந்தியர்கள் இந்த பாரசீக மொழியை கற்கும் வாய்ப்பு கிடைத்தது. வருவாய்த்துறையில் இந்தியர்கள் இடம்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது பாபருக்கு, அடுத்த ஆட்சி ஏற்படுத்தப்படுகின்ற பாபருக்கு இந்தியர்கள் பாரசீக மொழியை கற்றது ஆட்சி முறையில் மிகவும் எளிதாக இருந்தது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பாபரின் படையெடுப்பின் போது இந்தியாவினுடைய நிலை. முகலாயர் ஆட்சி ஏற்பட போகுது. அதுல முதல் அரசர் பாபர். அவருடைய படையெடுப்பின் போது இந்தியாவின் நிலை எவ்வாறு இருந்தது அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுல ஒவ்வொரு பகுதியிலையும் யார் யார் ஆட்சி செஞ்சாங்க, எந்த மாதிரி ஆட்சிகள் இருந்தது. மத்திய இந்தியால குஜராத், அந்த குஜராத்ல முஜாபர் ஷா என்பவர் ஆட்சி செய்கிறார். மாலவம் அடுத்தபடியாக மத்திய இந்தியாவில் முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாலவம். இந்த மாலவம் வந்து அந்த காலகட்டத்துல, அதாவது பாபர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருகின்ற அந்த காலகட்டத்துல ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னா, மாலவம் பகுதி எப்படி இருந்தது அப்படின்னா வளமான பகுதி. யானைகள் வந்து சப்ளை பண்ண, அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பகுதி. வணிக பாதையாக குஜராத் கடல் துறைமுகத்திற்கு ஒரு வணிக பாதையாக இது மாலவம் இருந்தது. இந்த மாலவம் வந்து குஜராத், மேவார், லோடி அரசு இதற்கு இடைப்பட்ட பகுதியாக இருந்தது. சோ அதனால அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி மாலவம். அடுத்து பாத்தீங்கன்னா மேவார் பகுதியில ராணா சங்கா ஆட்சி செய்யறாரு. அது வந்து ஒரு ரஜபுத்திர அரசு. அந்த அரசுமே சிறந்து விளங்கியது. அந்த ராணா சங்கா குஜராத், மேவார் ஆகிய பகுதிகளை கைப்பற்றியிருந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா தெற்குல பாத்தீங்கன்னா பாமினி என்பது ஒரு முஸ்லிம் அரசு. விஜயநகரம் வந்து ஒரு இந்து அரசு. சோ தெற்க வந்து பாமினியும் விஜயநகரமும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கிழக்கு பகுதியில வங்காளத்துல நஸ்ரத் ஷா அவருடைய ஆட்சி நிலவியது. ஆக்ராவை சுற்றி உள்ள பகுதிகளில் ஆப்கானிய பிரபுக்கள், ரஜபுத்திர சமஸ்தானங்கள் இருந்தன. இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து பாபருக்கு அடுத்து வந்த அரசர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தவர்கள். ஆப்கானிய பிரபுக்களும் ரஜபுத்திர சமஸ்தானங்களும். ரஜபுத்திரர்கள் வந்து வீரத்திலையும் சத்தியத்திலையும் பெயர் பெற்றவர்கள். சோ அவர்கள் வந்து அடிக்கடி முகலாயர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வருகின்ற அடுத்த பாடங்கள்ல நம்ம அதை பார்க்க போறோம். அப்ப பாபர் வரும்போது எத்தனை முஸ்லிம் அரசுகள் இருந்தது, எத்தனை இந்து அரசுகள் இருந்தது அப்படின்னு பார்க்க போனா, லோடி வம்சம் அது வந்து ஒரு முஸ்லிம் அரசு. குஜராத், மாலவம், பாமினி, வங்காளம் இது எல்லாமே வந்து நமக்கு முஸ்லிம் அரசுகள் இருந்தன. 2 இந்து அரசுகள் இருக்காங்க. மேவார்ல வந்து ரஜபுத்திரர்களுடைய ஆட்சி நிலவுது. விஜயநகரம் தெற்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து பாபர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருகிறார். அவர் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, பாபர் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வர்றார். பர்கானா என்ற மாநிலத்தை சேர்ந்தவர். அங்கதான் பிறந்திருக்காரு. 1494 14 வயது இருக்கும் போதே அவர் வந்து பதவிக்கு வந்துடுறாரு. இவருக்கு வரும்போதே ஆப்கானிய பிரபுக்களுடைய கிளர்ச்சி இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. உஸ்பெக்குகள், அந்த மத்திய ஆசிய பகுதியில உஸ்பெக்குகளுடைய எழுச்சி இருந்தது. மங்கோலிய பிரபுக்கள் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. முதல்ல இவர் என்ன பகுதியை கைப்பற்றார் அப்படின்னா, சாமர்கண்டை இருமுறை கைப்பற்றார். 1497, 1500 2 ஆண்டுகள் சாமர்கண்ட் வந்து கைப்பற்றப்பட்டது. அடுத்தபடியாக அவர் கைப்பற்ற பகுதி வந்து 1507 காபூலை கைப்பற்றார்.
ஏன் இந்தியாவை நோக்கி அவர் படையெடுத்து வந்தாரு? இந்தியாவின் நோக்கி ஏன் படையெடுத்து வரணும்? இவருடைய கவனம் ஏன் இந்தியாவை நோக்கி வந்தது? அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய ஆசியாவுல உஸ்பெக்குகளுடைய எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சி வந்து பாபரை வந்து இந்தியாவை நோக்கி இன்னொன்னு பாபருக்கு வந்து என்ன விருப்பம் அப்படின்னா, மண் வளம், மண்ண பற்றிய ஆசை, பேராசை கொண்டவர். மண்ண வந்து அதிகமா கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறவரு. நெறைய வந்து பேரரச வந்து பெருசா ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாபருக்கு இருந்தது. ஒரு அடிப்படையான காரணம் அதுதான். அது அடுத்து மத்திய ஆசியாவில அவருக்கு உஸ்பெக்குகளுடைய எழுச்சி இருந்ததுனால, அவர் அங்கிருந்து கிளம்பக்கூடிய ஒரு சூழல் வந்து அவருக்கு ஏற்பட்டது. இந்தியாவை நோக்கி பாபர் முன்னேறி வர்றாரு. இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் பகுதியில வந்து குறைந்த வருவாயே அவருக்கு கிடைத்தது. ஆனா இந்தியாவுல அப்ப பார்த்தீங்கன்னா, வளம் வந்து அதிகமாக இருந்தது. இந்தியாவின் வளம் அவரை ஈர்த்தது. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் நெறைய வம்சங்களுடைய ஆட்சி இருந்தது. அரசியல்ல ஒரு நிரந்தரமின்மை இருந்தது. அந்த நிரந்தரமின்மை இவரை வந்து இந்தியாவை நோக்கி படையெடுக்க காரணமா இருந்தது. இது மட்டும் இல்ல, இங்கிருந்து அழைப்பு வந்தது இவருக்கு. இந்தியாவிலிருந்து இவருக்கு அழைப்பு வருது. தௌலத் கான் லோடி அழைப்பு விடுக்கிறாரு. அடுத்து மேவார்ல இருக்க ராணா சங்கா அழைப்பு விடுக்கிறாரு. இவங்களுடைய அழைப்பின் பேர்ல அவர் வந்து என்ன செய்றாருன்னா, பாபர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வராரு. அதுல வந்து அவருக்கு ஒரு தூண்டுதல் எதுவா இருந்தது அப்படின்னா, தைமூருடைய படையெடுப்பு. தைமூருடைய படையெடுப்பு வெற்றி படையெடுப்பு. அந்த படையெடுப்புனால அவருக்கு வந்து ஒரு ஆர்வம். இந்தியாவை நோக்கி நம்ம இந்தியாவுல வந்து ஒரு பேரரச நம்ம ஏற்படுத்தணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாபருக்கு வர காரணமா இருந்தது இந்த காரணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாபருடைய போர்கள். பாபர் வந்து இந்தியாவில வந்த உடனே முதல்ல அவருடைய பாபர் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு வந்து நமக்கு ஞாபகத்துல வரக்கூடிய போர் வந்து பானிப்பட்டு போர். முதலாம் பானிப்பட்டு போர். அந்த போர் ஏன் அவ்வளவு முக்கியமானது நம்ம சொல்றோம் அப்படின்னா, முகலாயருடைய ஆட்சி உருவாவதற்கே காரணமான அந்த போர். 1526ல ஏப்ரல் 21ல இந்த போர் நடக்குது. இது யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா, பாபர், அப்புறம் இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி இருக்காரு. இப்ராஹிம் லோடி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி படைபலம் அதிகம் உள்ளவர். இவரோட படையோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு 1,00,000 படை வீரர்கள் இருக்காங்க. 100 யானைகள் இருக்கு. ஆனா பாபர்ட்ட அந்த அளவு படைகள் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த பாபருடைய படைகள் இப்ராஹிம் படைகள வந்து மோதுது. இந்த படை பலம் வந்து ஒரு இப்ராஹிம் லோடிக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஆனாலுமே முதல்ல பொசிஷன் அதுல உங்களுக்கு ஒரு படம் உங்களுடைய மெட்டீரியல்ல இருந்தே ஒரு படம் எடுத்து போட்டிருக்கேன். எப்படி பொசிஷன் நின்னாங்க. அதாவது பாபருடைய படைகள் எப்படி வந்து இப்ராஹிம் லோடி படைகள வந்து சந்திக்கிறாங்க பானிப்பட்ட இடத்துல அப்படிங்கிறத வந்து ஒரு படமாகவும், அடுத்த படத்துல என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, எப்படி பாபர் வந்து இப்ராஹிம் லோடியுடைய படைகள வந்து சுற்றி சூழ்ந்து அவர வந்து இருமுனை தாக்குதல். முன்னையும் போக விடாம, பின்னையும் வர விடாம சூழ்ந்துட்டாரு. அப்ப சூழும்போது, இப்ராஹிமுடைய படைபலம் அதிகமா இருந்தா கூட, அவருடைய படைகள் வந்து பாபருடைய படைகள் முன்னாடி தோத்து போச்சு. அவருடைய இருமுனை தாக்குதல் பாபருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். இன்னொன்னு பாபர் வந்து குறைந்த படைபலம் வச்சிருந்தா கூட, அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, பீரங்கி படை. பீரங்கி படை தான் இந்த போருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்ல, அந்த மஸ்கட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படை வீரர்கள், ஆயுதம் தாங்கி போரிடக்கூடிய படை வீரர்களா இருந்தாங்க. இந்த படையினுடைய பீரங்கி படையினுடைய ஆதரவாலையும் பிளஸ் வந்து அந்த ஆயுதம் தாங்கி போர் புரியக்கூடிய காலாட்படை வீரர்கள் இருந்த காரணத்தினாலேயும் முகலாயர் ஆட்சி வந்து நிறுவப்பட்டது. இதற்கு முக்கிய காரணகர்த்தா பாபர். பாபர் தான் தோற்றுவித்தவர். முகலாயர் ஆட்சியை வந்து தோற்றுவித்தவர் பாபர். லோடி வம்சம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. டில்லி சுல்தானிய ஆட்சி இப்ராஹிம் லோடி தோற்று போனதால் அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அடுத்து இந்த முதல் பானிப்பட்டு போர் அதோட முடியல. அவருடைய போர்கள் 4 போர்கள். கன்வா போர், சந்தேரி போர், கோக்ரா போர். பாபர் புரிந்த போர்கள் பானிப்பட்டு போர் முதல் போர், அடுத்தது கன்வா போர், அடுத்தது சந்தேரி போர், அடுத்தது கோக்ரா போர். கன்வா போர் என்பது 1527 மார்ச் 17 அன்று நடந்தது. இந்த போர் பாபருக்கும் ராணா சங்காவிற்கும் மேவாருடைய அரசர் ராணா சங்காவிற்கும் பானிப்பட்டுக்கு போருக்கு முன்பாகவே ராணா சங்காவிற்கும் பாபருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தானது. அதாவது இப்ராஹிம் லோடியை பாபர் தாக்கும் போது ஆக்ரா வழியாக ராணா சங்கா பாபரை தாக்க வேண்டும். இதுதான் வந்து அந்த உடன்படிக்கையினுடைய ஷரத்து. ஆனால் உடன்படிக்கையின்படி ராணா சங்கா நடந்து கொள்ளவில்லை. பாபர் இங்கு தங்கினால் அடுத்து மேவாருக்கு தான் பிரச்சனை. ராணா சங்கா அதை முடிவு செய்து கொண்டு ராணா சங்கா தன்னுடைய படைபலத்தை பெருக்க ஆரம்பித்தார். தனக்கு ஆதரவு தேடிக்கொள்ள ஆரம்பித்தார். 7 ராஜபுத்திர மன்னர்கள், 104 குறுநில மன்னர்கள், இவர்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைத்தது. இப்ராஹிம் லோடியினுடைய மகனான முகமது லோடியை பதவியில் அமர்த்துவதாக கூறி அந்த முகமது லோடியினுடைய ஆதரவையும் ராணா சங்கா பெற்றார். இருந்தும் கூட
இவருடைய படைகள் பாபருடைய பீரங்கி படை முன்பு நிற்க முடியவில்லை. சோ இந்த கன்வா போரிலையும் பாபருடைய படைகள் வெற்றி பெற்றன. இது 1527 மார்ச் 17 அன்று நடைபெற்ற ஒரு போர். இந்த போரிலும் பாபருக்கு வெற்றி. அடுத்த போர் சந்தேரி போர் 1528 ஜனவரி 29ஆம் தேதி அன்று நடந்தது. இது பாபருக்கும் மேதினி ராய் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேவார் அந்த மாலவ பகுதியில அரசர்களை உருவாக்குவதில் திறமையானவர், பிரதம மந்திரியாக இருந்தவர். அந்த பகுதியில் மாலவத்தில் பிரதம மந்திரியாக இருந்தவர். மாலவம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்குதுன்னு சொன்னேன் நான் முதலேயே வந்து. அந்த மாலவத்துல பிரதம மந்திரியாக பொறுப்பேற்று திறமையாக அந்த மாலவத்தை கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருந்தவர் மேதினி ராய். சோ அந்த மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இடையே நடந்ததுதான் இந்த சந்தேரி போர். இந்த போரிலும் சந்தேரி கோட்டை பாபரால் கைப்பற்றப்பட்டது. அடுத்த போர் கோக்ரா போர். கோக்ரா போர் 1529 மே 6ஆம் தேதி நடைபெற்ற ஒரு போர். இந்த போர் பாபருக்கும் முகமது லோடி இப்ராஹிம் லோடியினுடைய மகன். இவருக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றது. முகமது லோடி பாபருடைய படைகளை வந்து எதிர்கொள்ள முடியாமல் வங்காளத்தில் போய் தஞ்சம் புகுறாரு. நஸ்ரத் ஷா வங்காளத்தினுடைய அரசர் நஸ்ரத் ஷா அவரிடம் அடைக்கலம் புகுறார். அடுத்து பாத்தீங்கன்னா 29 டிசம்பர் 1530 லோடி இறந்துறார். சோ இந்த இறப்பு பாபருக்கு வெற்றி. சோ சிந்து நீங்களாக வட இந்தியா முழுவதும் பாபருடைய ஆட்சியின் கீழே வந்தாச்சு. சோ பாபர் வட இந்தியா முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஆனா இவரால 2 விஷயம் பண்ண முடியல. அது என்ன அப்படின்னா, ஆப்கானியர்களையும் ரஜபுத்திரர்களையும் முழுமையாக தோற்கடிக்கப்படவில்லை. அவருடைய காலத்துல இன்னும் தொல்லைகள் அதிகமாகிட்டே வருது. பாபருக்கு பிறகும் இந்த ஆப்கானியருடைய தொல்லை, ரஜபுத்திரருடைய தொல்லை நீடித்துக் கொண்டே இருந்தது. அடுத்து வந்த அரசர்களும் இவர்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அடுத்தபடியாக பதவியேற்றவர் ஹுமாயூனுடைய அரசு 1530 1540 வரைக்கும் இருந்தது. அதற்கு பிறகு ஆப்கானிய தலைவர் ஷெர்கான் இவரை தோல்வியுற செய்து ஆப்கானிய வம்சத்தினுடைய ஆட்சியை ஏற்படுத்துகிறார். 1540 55 வரை ஷெர்கானுடைய ஆட்சி நிலவுகிறது. அதற்கு பின்பு நம்ம முகலாய அரசை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்ற அந்த அக்பர் பதவியேற்கிறார். ஹுமாயூன் மீண்டும் பதவியேற்று அதற்கு பிறகு அக்பர் இந்த பதவிக்கு வருகின்றார். இப்ப நம்ம பார்க்க போறது ஹுமாயூன் 1530 40 வரை. இவர் வந்த உடனேயே பதவிக்கு வந்த உடனேயே இவருடைய குணம் அப்படின்னு பார்க்கணும், குணநலம் அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட மனிதராக இவர் ஒரு நல்ல நண்பர், நல்ல நட்புறவு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் அரசியல் சூழ்நிலையில பார்க்கும்போது அவருக்கு வந்து அரச பண்புகளோ அரச திண்மையோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய நேர்த்தியோ எதுவுமே ஹுமாயூனுக்கு இல்லை. சோ இதுதான் அவருடைய வந்து அவருக்கு குறைவாக இருந்தது. சோ இது வந்து முதல்ல அவர் படையெடுத்த நிகழ்வு என்னன்னா கலிஞ்சார். பந்தல்கண்ட் பகுதியில கிளர்ச்சி ஏற்பட்ட உடனேயே கலிஞ்சார் முற்றுகைக்காக தன்னுடைய படையை அனுப்பி வைக்கிறாரு. 1531 படையெடுப்பு நிகழ்ந்தது. இந்த கலிஞ்சார் கோட்டை வந்து 6 மாத காலத்திற்கு அது முற்றுகையிடப்பட்டது. கிட்டத்தட்ட வெற்றி என்ற சூழ்நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது பீகாரில் ஆப்கானியருடைய தொல்லை ஏற்பட்ட உடனேயே அவர் அந்த முற்றுகையை கைவிட்டு திரும்ப பீகாருக்கு ஆப்கானியர்களை துரத்தி அடிப்பதற்காக வரவேண்டிய சூழல் ஏற்பட்டதனால அந்த முற்றுகை பாதியிலேயே கைவிடப்பட்டது. ஆனால் அந்த வெற்றியை வந்து அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. கலிஞ்சார்ல அந்த மீதி உள்ள அவருடைய படையெடுப்புகளுக்கு கலிஞ்சார் வீரர்களை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அந்த மதிநுட்பம் வந்து யாருக்கு இல்ல, ஹுமாயூனுக்கு இல்ல. சோ அந்த முற்றுகையை பாதியில கைவிட்டுட்டு அடுத்து வந்து எங்க வந்துடுறாரு, பீகார்ல இருக்க ஆப்கானியர்கள் கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக வந்துடுறாரு. சோ 1532 ஆப்கானியர்களை தௌரியா என்ற இடத்துல தோல்வியடைய செய்யறார். அது அவருடைய 2வது அட்டெம்ப்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சுனார் முற்றுகை. சுனார் அப்படிங்கிறது வந்து 1532 அது ஒரு கோட்டை, கலிஞ்சார் கோட்டை மாதிரி. இது சுனார்ங்கிறது ஒரு கோட்டை. 1532 அங்க வந்து ஷெர்கான் வந்து அந்த பகுதியில இருக்காரு. அவர் வந்து ஷெர்கான் வந்து ஹுமாயூனுடைய மேலாண்மைக்கு ஒப்புதல் தெரிவிச்சதோடு மட்டுமில்லாம குதுப்கான் தலைமையில அவருடைய மைந்தன் குதுப்கான் தலைமையில ஆப்கானிய படை ஒன்றை முகலாயரிடம் ஒப்படைப்பதாகவும் ஒத்துக்கொண்டார். அந்த ஒப்படைப்பு செஞ்ச பிறகு இந்த வெற்றிக்கு பிறகு சுனார் முற்றுகையுடைய இது 4 மாத காலம் இந்த முற்றுகை நீடிச்சு வெற்றி கிடைக்குது ஹுமாயூனுக்கு. வெற்றி கொண்டாடுவதற்கு இவர் ஆக்ரா சென்றாரு. இந்த ஒப்பந்தத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத ஹுமாயூன் பார்க்கல. சோ இத ஹுமாயூன் வந்து குஜராத்துக்கு போயிடுறாரு. அடுத்த போருக்கு ஈடுபட போயிடுறாரு. சோ இந்த சூழலை வந்து ஷெர்கான் பயன்படுத்தி கொண்டு மீண்டும் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு ராணுவத்தை பலப்படுத்திக் கொண்டு ஹுமாயூனை எதிர்க்க திட்டமிடுகிறார்.
சோ அடுத்தபடியாக ஹுமாயூன் 1532ல குஜராத்துடன் போர் புரிகிறார். இந்த குஜராத்ல அப்போது மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா பகதூர் ஷா. இந்த பகதூர் ஷா வந்து தன்னுடைய எல்லையை வந்து விரிவடை செய்வதற்கு சில பகுதிகளை கைப்பற்றார். அப்பதான் அவர் என்ன கைப்பற்றார் அப்படின்னா மாலவம். 1531ல மாலவம். 1532ல மாலவம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வளமான பகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா ரெய்சினுமே வளமான பகுதி. ரொம்ப வளமான பகுதி. அதையும் கைப்பற்றாரு. அடுத்து சித்தூர் மிக பலம் வாய்ந்த கோட்டை. அந்த சித்தூர் கோட்டையை 1533ல கைப்பற்றார். அது மட்டும் இல்ல கான்ஸ்டாண்டினோபிலை சேர்ந்த ரூமி கான் என்ற பீரங்கி வீரர்கிட்ட அவர் நட்புறவு கொண்டிருக்காரு. தன்னுடைய படை பலத்தை பெருக்குவதற்காகவும் தன்னுடைய படைக்கு வந்து வலிமை கொடுப்பதற்காகவும் அந்த ரூமி கான் என்ற பீரங்கி வீரருடைய நட்புறவு அவருக்கு கிடைக்குது. இந்த சமயத்துல அந்த சித்தூர் கோட்டையிலிருந்து அவருடைய சித்தூர் அரசருடைய தாய் கர்ணாவதி ஹுமாயூனுக்கு ராக்கி அனுப்பி வைத்தார். எதற்காகன்னா நட்புறவை விரும்பி கேட்டு. ஆனால் அந்த சமயத்துல சரியான முடிவை வந்து ஹுமாயூன் எடுக்கல. ஹுமாயூன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய சமய பற்று காரணமாக தாய் அவருக்கு உதவி செய்ய மறுக்கிறார். இது அவர் செய்த பெரும் தவறு. அதற்கு பிறகு சித்தூரை கைப்பற்றி முடித்த பிறகு மாண்டசோர் மற்றும் சாம்பனூர் அந்த இடத்துல 2 இடங்கள்லயுமே பகதூர் ஷா தோல்வி அடைகிறார் ஹுமாயூன்ட்ட. அடுத்தபடியாக 2வது முறையாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுனார் முற்றுகை முதல் முற்றுகையிலேயே வெற்றி கிடைத்தது ஹுமாயூனுக்கு. ஆனா அந்த வெற்றியை வந்து அவர் வந்து சிறப்பா எடுத்துக்கிடல. சர்கான்ட்ட செய்த ஒப்பந்தம் வந்து செயல்பாடுகள்ல இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் பார்க்க தவறிட்டாரு. சோ அதனால திரும்பியும் சர்கான் வந்து தன்னுடைய படைபலத்தை பெருக்கிறாரு. சர்கான் வங்காளத்தை நோக்கி படையெடுக்கிறார். அந்த வங்காளத்தை படையெடுக்கும் போது அப்ப வங்காளத்தினுடைய அரசர் யார் இருந்தாருன்னா முகமது ஷா. முகமது ஷாக்கு வந்து கையூட்டு கொடுத்துறாரு. லஞ்சம் கொடுத்து அந்த பகுதியை வங்காளம் வந்து யாரிடம் ஒப்படைப்பாகுதுன்னா ஷெர்கான்ட்ட ஒப்படைப்பாயிருது. சோ ஹுமாயூன் வந்து 2வது முறையாக உடனே சுனாரை முற்றுகையிடுறார். ஆனா அந்த முற்றுகையிலையுமே தோல்வி. ஷெர்கான் வந்து அடுத்த முன்னேற்றம். ஷெர்கான் வந்து ஒவ்வொரு இடமா முன்னேறி போகிறாரு. அப்ப வந்து கன்னௌசி, ஜான்பூர் இந்த பகுதிகள் முற்றுகையிடப்படுகிறது. அப்ப அதிகம் பகுதிகள் வந்து ஆப்கானியரான ஷெர்கானுடைய கைக்கு வருகிறது. அடுத்து ஆக்ராவுக்கு திரும்பி வர்ற வழியில ஹுமாயூன் வந்து ஷெர்கானை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்தில் நகர்ந்த போர் வந்து என்ன போர் அப்படின்னா சௌசா போர். இந்த சௌசா போர் 1539ஆம் ஆண்டு நிகழ்கிறது. இந்த போரில் ஷெர்கான் ஹுமாயூனை மும்முனை தாக்குதல் நடத்தினார். 3 புறமும் தாக்குதல் நடத்தப்பட்டது. சோ எளிதான முறையில ஹுமாயூனை தோல்வியடைய செய்ய வைத்தது இந்த சௌசா போர். இந்த சௌசா போரினுடைய முடிவில் ஷெர்கான் ஷெர்ஷா என்று பட்டம் பெறுகிறார். அடுத்தபடியாக நமக்கு நடக்கக்கூடிய போர் அப்படின்னா பில்கிராம் போர். இந்த பில்கிராம் போரும் ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும் நடக்குது, ஷெர்ஷாவுக்கும் நடக்குது. இந்த போர்ல வந்து ஹுமாயூன் தோல்வி அடைகிறார். சோ இந்த தோல்வியோடு 1540ல ஷெர்கான் வந்து பதவியேற்கிறார். ஷெர்ஷா என்ற பட்டத்தோடு பதவியேற்கிறார். சோ ஆப்கானியர்கள் மீண்டும் பதவிக்கு வருகின்றனர். ஷெர்ஷா 1540 1555 வரை அவருடைய ஆட்சி இருந்தது. சோ அவருடைய ஆட்சி காலத்துல கக்கார் நாட்டை வெல்லுதல் அதுதான் முதல். அதுக்கு முன்னாடி நம்ம ஹுமாயூனுடைய போர் வந்து நம்ம ஹுமாயூன் காலத்திலேயே பார்த்துட்டோம். சோ அடுத்து அரசரா பதவியேற்ற பிறகு எந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கக்கார் நாட்டை வெல்லுதல். இந்த கக்கார் நாடு வந்து எப்ப வெற்றி கொள்ளப்பட்டது அப்படின்னா 1540-41ல. இந்த கோட்டை அவ்வளவு முக்கியமான ஒரு கோட்டையா அப்படின்னா ஆமா. இது வந்து ராணுவம் மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு சிறந்த இடம். இந்த கோட்டையை எளிதாக அவரால் கைப்பற்ற முடியல. இவற்ற ராணுவ பலம் இருந்தா கூட இவற்றை வந்து ஷெர்கான் வந்து ராணுவ வலிமையை அதிகப்படுத்தி இருந்தாலும் கூட அவரால் என்ன செய்ய முடியல, இந்த கோட்டையை கைப்பற்ற முடியல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பாதுகாப்பு அரண், அதாவது இந்த பகுதி அவருக்கு வேணும். அந்த பகுதியை அவர் தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு கோட்டை அரண் மாதிரி ஒரு கோட்டையை ஏற்படுத்தி அந்த கோட்டைக்கு ரோட்டா என்று பெயரிடுகிறார். சோ இந்த கக்கார் நாட்டை வெல்றதுல ஷெர்கானுக்கு தோல்விதான் கிடைச்சது. சோ அடுத்தது 1542ல மாலவம். இந்த மாலவம் பகுதியில காதர் ஷா என்பவர் ஆட்சி செய்யறார். இவர் ஷெர்கானை எதிர்க்கிறார் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இந்த மாலவத்தை வந்து படையெடுக்கிறாரு. மாலவம் நான் ஏற்கனவே சொன்னது போல மாலவம் வந்து வளமான பகுதி. எல்லோருக்கும் கண் அது மேலதான் இருக்கு. ஆப்கானியர்களாலும் சரி இல்ல முகலாயர்களாலும் சரி அந்த பகுதி வந்து அவங்களுக்கு கண்ணு உறுத்துது. சோ அதனால அடுத்த பகுதியை அவர் என்ன பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னா 1542ல மாலவத்தை கைப்பற்றார். 1543ல ரெய்சின். இந்த ரெய்சின் வந்து செல்வம் வளமிக்க ஒரு பகுதி. இது ஒரு ரஜபுத்திர அரசு. இந்த ரெய்சினுக்கு ஏன் வந்து படையெடுத்து போனார் அப்படின்னா முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை செய்வதாக, கிளர்ச்சிகள் செய்வதாக ஒரு சந்தேகத்தின் பேர்ல ரெய்சினை வந்து தாக்குறாரு. இந்த ரெய்சின் கோட்டையும் அவரை எளிதில் பிடிக்க முடியல. ரஜபுத்திரர்கள் வந்து
நமக்கு ராணுவத்துல வந்து திறமையானவங்க. நல்ல பலம், ராணுவ வலிமை பெற்றவர்கள். ஸோ அந்த கோட்டையுமே அவர் எளிதால கைப்பற்ற முடியல. ஆனா அவர் சந்திரமா ஷெர்கான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சியின் போது நெறைய தந்திரங்கள். எப்படி சூசகமா வந்து எப்படி பகுதிகள கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த ரஜபுத்திரர்ல ஒருத்தர் கூட உயிருக்கோ, உடைமைக்கோ எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி, குத்பா மேல ஒரு வச்சு, ஒரு சத்தியம் செய்து இந்த பகுதிக்கு வர்றாரு. ஆனா, அவர் சத்தியத்தின் பேரில் நடக்கல. அதனால ஷெர்ஷாவினுடைய புகழ் வந்து அங்க கொஞ்சம் மங்குது. அவருடைய இந்த நடவடிக்கையால. அடுத்தபடியாக 1543ல முல்தான், சிந்து இந்த 2 பகுதிகளுமே ஷெர்ஷாவினுடைய மேலாண்மையை ஏற்க மறுத்ததுனால, அந்த பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று, அந்த 2 பகுதிகளையுமே முல்தான், சிந்து 2 பகுதிகளுமே கைப்பற்றப்பட்டது. அடுத்தபடியாக 1543ல மார்வாரின் மால்தேவருடன் போர் புரிகிறார். இவர் வந்து இந்த மால்தேவர் வந்து ஷெர்ஷாவுக்கு எதிராக ஹுமாயூனுக்கு உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டார். ஹுமாயூன் அப்ப வந்து நாடோடியா திரிகிறார். ஷெர்ஷாவுடைய ஆட்சியின் போது ஹுமாயூன் நாடோடியாக ஒரு பகுதிக்கா சென்றுட்டு இருக்காரு. அப்ப இந்த மால்தேவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் உங்களுடைய ஆட்சியை ஏற்படுத்தற்கு நான் உதவி செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப வந்து இந்த ஷெர்ஷா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை அச்சுறுத்தி ஹுமாயூனை தன் வசம் ஒப்படைக்குமாறு கேட்கிறார். சூசகமாக நீ வந்து தந்திரம் பண்ணி அவரை கைப்பிடிச்சு என்ன செய்யணும்? சிறைப்பிடித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஷெர்ஷா ஆணையிடுகிறார். இதற்கு பயந்து மால்தேவர் சரணடைகிறார். அடுத்தபடியா கடைசியாக 1545ல கலிஞ்சார் முற்றுகை. இந்த கலிஞ்சார் கோட்டை வந்து மிக சிறப்பான ஒரு கோட்டை. இந்த கோட்டைய வந்து கைப்பற்றுதல ஹுமாயூன் முதல்ல முயற்சி செய்தாரு பார்த்தோம். அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா முயற்சி செய்றார். திரும்ப அதிலிருந்து மீட்கணும்ல அவற்றிருந்து. சோ கலிஞ்சார் முற்றுகைக்கு வந்து ஒரு திட்டமிடுறார். அந்த திட்டத்தின்படி ஒரு பெரிய கோபுரம், அந்த கலிஞ்சார் கோட்டையை வந்து தகர்த்தெறிவதற்கு, அத பிடிப்பதற்கு, அந்த முற்றுகையை வந்து பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, பெரிய கோபுரம் ஒன்றை பக்கத்துல கட்டுறாரு. அதுல வந்து எரி அம்பு குண்டு போடுறாங்க. அப்ப போடும்போது, அந்த அம்பு குண்டு வந்து திரும்பி வந்து, இவருக்கு அடியில இருந்த வெடிமருந்துகள்ல வந்து விழுந்துருது. ஷெர்ஷாக்கு அடியில. அப்ப அந்த வெடிமருந்தால தாக்கப்பட்டு, அவர் வந்து அதிகம் பாதிக்கப்படுகிறார். அந்த அந்த நிகழ்வு வந்து கலிஞ்சார் முற்றுகை வந்து அவருடைய இறப்பிற்கு காரணமா இருக்கு. ஷெர்ஷாவினுடைய இறப்பிற்கு காரணமாகிறது. 1545ல ஷெர்ஷா கலிஞ்சார் கோட்டை முற்றுகை வந்து வெற்றியோட, அந்த வெற்றி களிப்போட அவருடைய இறப்பு ஏற்படுகிறது 1555ல. அடுத்து ஷெர்ஷாவுடைய ஆட்சி முறைன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நான் சொன்னது போல ஆட்சி முறை எதேச்சதிகார மன்னராட்சியாக இருந்தது. அவர் ஆட்சி துறையில எப்படி பிரிவுகளை ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னா, மாகாணங்கள். முதல் பிரிவு மாகாணம். அந்த மாகாணங்கள் சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார்கள் 47 இருந்தது. அந்த 47 சர்க்கார்கள் மீண்டும் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டன. பர்கானாக்கள் மீண்டும் கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. சோ இந்த கிராமங்கள் எவ்வாறு, இந்த கிராமங்கள் தான் அடித்தள அமைப்பு. அந்த கிராமங்கள் சுயாட்சி பெற்றவையாக இருந்தது. இவருடைய ராணுவம் சொல்லும்போது குறிப்பிடத்தக்க வகையில சொல்லணும். கண்டிப்பா ஷெர்ஷாவினுடைய ராணுவம் வந்து மிகப்பெரிய பலம் அவருக்கு. அவர் வந்து ஆப்கானியர்கள் மற்றும் ஆப்கானியர் அல்லாதவர்கள் பெரும்பாலும் அவருடைய படைகள்ல இருந்தவங்க ஆப்கானியர்கள். ஆப்கானியர் அல்லாதவர்களும் இந்து இனத்தவர்களும் அதுல இருந்தாங்க. ஆனா குறைவாக இருந்தனர். இதுல வந்து எப்படின்னா, திறமைக்கும் தகுதிக்கு தான் வந்து ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அதாவது ஆள் சேர்ப்பின் போதோ, அல்லது பணி மேம்பாட்டின் போதோ, அது ஊதிய உயர்வின் போதோ வந்து திறமையும் தகுதியின் அடிப்படையில் மட்டும் தான் இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். காலாட்படையும் குதிரைப்படையும் தான் இவருடைய படையில இருந்தது. அந்த காலாட்படை வீரர்கள் ஆயுதங்களை ஏந்தக்கூடிய வீரர்களாகவும் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். குதிரைகளுக்கு சூடு போடும் பழக்கம் இருந்தது. அந்த அதாவது குதிரைகள வந்து தவறான முறையில பயன்படுத்தக்கூடாது. அரசருடைய குதிரைகள் தவறான முறையில் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக குதிரைகளில் வந்து சூடு போடும் பழக்கம் இருந்தது. இந்த வீரர்கள் படை காலங்கள்ல, படை நேரங்கள்ல, அதாவது போர் புரியும் போது இவர்களுக்கு தேவையானவற்றை கவனிப்பதற்காக பஞ்சராக்கள் என்ற வணிகர்கள் இருந்தாங்க. சோ இந்த ராணுவ பலம் ஷெர்ஷானுடைய ஆட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இவர் தன்னுடைய ஆட்சிக்கு உறுதுணை செய்வதற்காக 4 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், திவானி விஷாரத், அவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சர், திவானி அரி ராணுவ அமைச்சர், திவானி ரசாலத் வெளியுறவு அமைச்சர், திவானி இன்ஷா உள்துறை அமைச்சர் மற்றும் 2 அதிகாரிகள், திவானி ஹாஷா, திவானி பரீத். இந்த அதிகாரிகள் ஷெர்ஷாவினுடைய ஆட்சி முறைக்கு மிகவும் உகந்த ஆதரித்த அதிகாரிகள். அடுத்து பாத்தீங்கன்னா, மீண்டும் ஹுமாயூன் பதவிக்கு வர்றாரு. ஹுமாயூன் வந்து இவர் இறப்ப கேள்வியுற்ற உடனேயே பெசாவர்ல இருந்து வர்றாரு. மச்சிவரா என்ற போர்ல வந்து பைராம் கானுடைய உதவியோடு, அக்பருடைய பாதுகாவலர், நீங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்ப்போம், பைராம் கான். அந்த பைராம் கானுடைய உதவியோடு மச்சிவாரா போர்க்களத்துல வந்து இவர பஞ்சாபை தோற்கடிக்கிறாரு. அடுத்து வந்து சர்கிந்த் என்ற போர்ல சிக்கந்தர்
சூர வந்து தோற்கடிச்சுட்டு, இவர் மீண்டும் ஹுமாயூன் முகலாயர் ஆட்சிய நிறுவுறாரு. அவர் அதுக்கு பிறகு முகலாயர் ஆட்சி நிறுவன கொஞ்ச நாள்லயே ஹுமாயூனுடைய இறப்பு ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு அக்பர். அக்பர் அதாவது முகலாயருடைய ஆட்சி வந்து ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போறதுக்கு காரணமானவர் அக்பர். சிறந்த அரசர், மாவீரர், நல்ல அதாவது மக்களுடைய நலனையே கருத்தில் கொண்டவர், சமய பொறை கொள்கை உடையவர். 1556லிருந்து 1605 வரை அவருடைய ஆட்சியானது இருக்குது. ஆனா அவர் வரும்போது இந்தியாவினுடைய நிலை எப்படி பாபர் வரும்போது இந்தியாவினுடைய இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அக்பர் வரும்போது எப்படி இந்தியாவின் நிலை இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். பஞ்சாபினுடைய சிறு பகுதி தான் அக்பர் கைவசம் இருந்தது. அவர் பதவி ஏற்கும்போது. அவர் பதவி ஏற்கும்போது டெல்லியில வந்து ஹெமு இருக்காரு. 2ஆம் பானிபட்டு போர்ல அவரோட போரிட போகிற ஹெமு இருக்கார். அப்ப பஞ்சாபினுடைய சிறு பகுதியில மட்டும் தான் யார் இருக்கான்னா அக்பர். பெரும் பகுதி அதாவது பஞ்சாபினுடைய பெரும் பகுதி யார் கையில இருக்கு? டில்லி இதெல்லாம் யார் கையில இருக்குன்னா ஹெமு கையில இருக்கு. காபூல் வந்து மிர்ஷா ஹக்கீம் கையில இருக்கு. பீகார் வந்து அடில்சா கையில இருக்கு. சிந்து மாலவம் வந்து இப்ராஹிம் சூர் கையில இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருடைய கையிலயும் ஆட்சி பகுதிகள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அவர் ஒருங்கிணைக்க போறார். அக்பர் வந்து இதை ஒருங்கிணைக்க போறார். அவருடைய காலகட்டத்துல முதல்ல இவருக்கு உதவி செய்தவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பைராம் கான். அவருடைய பாதுகாப்பின் கீழ தான் இருக்காரு. ஏன்னா இவர் குறைந்த வயதிலேயே வந்து பதவியேற்றவர். அதனால வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு பைராம் கான் வந்து இருந்தார். அவர் மட்டும் இல்ல, பைராம் கான் மட்டும் இல்ல. அவருடைய வளர்ப்பு தாய் மகம் அனாகா அவங்களுடைய மகன் ஆதம் கான் இவங்கெல்லாம் வந்து படை நடத்தி சென்றவர்கள். மகன் ஆதம் கான்லாம் வந்து அக்பருடைய படையெடுப்புகளுக்கு படை நடத்தி சென்றவர்கள். ஆசிரியர் பீர் முகமது இவங்க எல்லாருமே வந்து அவருடைய இளம் வயதுல அக்பருடைய இளம் வயதில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து எவ்வாறு ஆட்சி புரிய வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள். சோ முதல் போர் வந்து நமக்கு 2ஆம் பானிபட்டு போர். 2ஆம் பானிபட்டு போர் அப்படின்னு பார்க்கும்போது 1556ல இந்த போர் நடக்குது. இந்த போர் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையே நடக்குது. அப்ப வந்து சுனார் பகுதியில வந்து யார் இருக்கா? அடில்சாவினுடைய தளபதி. இவர் ஹெமு வந்து ஒரு இந்து மதத்துக்காரர் தான். ஆனா அவருடைய ராணுவ திறமையை பார்த்து இவரை வந்து ஆப்கானியர்கள் இவருக்கு வந்து அந்த படை தளபதி பதவியை கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த சுனார் பகுதியில அடில்சாவினுடைய தளபதியாக ஹெமு இருந்தார். ஹெமு வந்து பாத்தீங்கன்னா நல்ல 24 போர்க்களங்கள் அவர் மீட் பண்ணிருக்காரு. அதாவது இந்த பானிபட்டு போருக்கு முன்னாடி 24 போர்க்களங்கள் அவர் பார்த்திருக்காரு. அதுல 22 போர்க்களங்கள் அவருக்கு வெற்றி. சோ வெற்றி தான் அவருக்கு எங்க இருந்தாலும் வெற்றி தான் கிடைச்சது. அவர் தான் அக்பர சந்திக்கிறாரு. அவர் வந்து பானிபட் என்ற இடத்துல 2வது முறையாக அந்த 2ஆம் பானிபட் போர் நடக்குது. அந்த போர்ல வந்து ஹெமு தோற்கடிக்கப்படுறார். எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா, அவருடைய கண்ணுல வந்து ஒரு அம்பு பாய்ஞ்சிருச்சு. சோ அம்பு பாய்ந்த உடனே அவர் மயங்கி கீழ விழுந்துடுறார் ஹெமு. அப்ப மயங்கி கீழ விழுந்த உடனே தலைவன் இல்லாத படைகள் சிதறி ஓடியது. இது வந்து அக்பருக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. அக்பர் வந்து எளிதில ஹெமுவ வந்து வெற்றி செய்தார். சோ இந்த வெற்றி வந்து மீண்டும் ஆப்கானியருடைய 30 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முகலாயர் ஆட்சி ஏற்படுவதற்கு ஒரு பெரிய காரணம். இதுல வந்து இந்த முகலாயர் ஆட்சி அதற்கு பிறகு வந்து அவுரங்கசீப் வரைக்கும் நிலையா போயிட்டே இருக்கு. சோ அது வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அக்பர் தான். அவருடைய 2ஆம் பானிபட்டு போர். சோ இவருடைய இவர் கைப்பற்றிய பகுதிகள். ஏன்னா இவர்ட்ட இருந்த பகுதி பஞ்சாபினுடைய சிறு பகுதி மட்டும்தான். அப்போ மற்ற பகுதிகள் எல்லாமே இவர் கைப்பற்றணும். சோ வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவுல முதல்ல அவர் கைப்பற்ற பகுதி வந்து மாலவம். மாலவம் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நல்ல வளமான பகுதி. அந்த மாலவத்தின் மேல எல்லோருக்கும் கண் இருக்கு. அதான் முதல் படையெடுப்பு அவருக்கு இருந்தது. 1561ல அதை நோக்கி படையெடுக்கிறார். அப்ப அந்த பகுதியில ஆட்சியாளர் இருந்தவர் பகதூர் என்பவர். இந்த பகுதிக்கு ஆதம் கான் தலைமையில ஒரு படையை வந்து அனுப்பிச்சார். அந்த ஆதம் கான் போனவரு நிறைய கொள்ளை பொருட்கள் அவருக்கு கிடைக்குது. கிடைச்சதை முழுவதுமாக அக்பர்ட்ட கொடுக்காம ஒரு பகுதியை மட்டும் கொடுத்துட்டு மீதி அவர் வச்சுக்கிறார். சோ இத பார்த்த அக்பர் வந்து தானே படையை நடத்தி வர்றார். திரும்ப மாலவத்தை நோக்கி படையெடுத்து வந்து இவரை வந்து தோற்கடிக்கிறார். ஆதம் கானை தோற்கடித்து மீண்டும் அக்பர் வந்து ஆனா இவங்களுடைய இது பாத்தீங்கன்னா தோற்கடிப்பாங்க. தோற்கடிச்சிட்டு அந்த பகுதியை வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்டே திரும்ப ஒப்படைச்சிட்டு கப்பம் கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்றாரு. இப்ப இவர் வந்து அக்பரை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. அந்த ஆளுநர் பேரு முல்லா பீர். ஆனா முல்லா பீர் வந்து அக்பர் ஆளுநராக இருக்கிறாரு. அப்படி இருந்தா கூட மீண்டும் எங்க சிக்கல் வருதுன்னா மாலவத்துல மீண்டும் சிக்கல் வருது. அப்ப மீண்டும் படையெடுப்பு. அப்ப அந்த சமயத்துல தான் பகதூர் என்ன செய்யறாருன்னா தோல்வி அடைந்து மன்சப்தாராக பதவி ஏற்கிறார். இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ரஜபுத்திர அரசர்கள் வந்து நல்ல திறமையானவர்கள். ரஜபுத்திரர்கள் எல்லாருமே திறமையானவர்கள்னு சொன்னேன். அப்ப அவங்கள தோற்கடித்த உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்ல பதவிகள் ஜாகீர்கள் கொடுத்து நிலங்கள் கொடுத்து அவங்கள வந்து கௌரவிச்சிருக்காங்க. இப்ப பகதூர் வந்து மன்சப்தார் ஆயிட்டார். அடுத்த பகுதி அவர் கைப்பற்றிய பகுதி ஜான்பூர்.
ஜான்பூர்ல கான் சமன் என்பவர் ஆளுநராக இருக்கார். இந்த ஜான்பூர்ல கைப்பற்றதுக்கு ஷெர்கான் முயற்சி செய்றார். அப்ப இந்த கான் சமனுக்கு வந்து அக்பர் ஆதரவு குடுக்கிறார். அவருடைய ஆளுநர் அந்த பகுதிக்கு இருந்த ஆளுநருக்கு அக்பர் ஆதரவு குடுக்கிறாரு. இவருமே கான் சமனுமே கொள்ளைப் பொருட்கள் நெறைய கிடைத்தது. அந்த பொருட்கள வந்து ஒரு பகுதிய அக்பர் குடுத்துட்டு, மீதி பகுதிய தன்னிடம் வச்சுக்கிறார். சோ இதனாலயும் கான் சமன் தண்டிக்கப்படுறார். கான் சமன் தண்டிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது பெரிய படையெடுப்பு. அது வந்து கோண்டுவானாங்கிறது ஒரு பெரிய பகுதி. அதாவது இவருடைய அக்பருடைய படையெடுப்புகள்ல மிக முக்கியமான படையெடுப்புன்னு கூட இத சொல்லலாம். கோண்டுவானா வந்து ஒரு பெரிய பகுதி 1564ல கைப்பற்றப்படுது. இங்க வந்து அரசரா இருந்தவர் வீரநாராயணன். இந்த வீரநாராயணன் வந்து ஒரு இளம் வயதினர் தான். அதனால தான் அவங்க தாய் துர்காவதி வந்து அந்த ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. இங்க வந்து ஆசப் கான் தலைமையில ஒரு படைய அனுப்புறாரு. அந்த படை அனுப்பி, அந்த படை வெற்றியை நோக்கி போய்க்கிட்டு இருக்கும்போது தாய் மரணம் அடைஞ்சிடுறாங்க. சோ இந்த கோண்டுவானா வந்து யாருடைய வசம் வருகிறது? அக்பருடைய வசம் வருகிறது. அப்ப வடக்கு மற்றும் மத்திய இந்தியால மாலவம், ஜான்பூர், கோண்டுவானா இந்த பகுதிகள் அவரால கைப்பற்றப்படுது. அடுத்து மேற்கு இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மேவார். ரஜபுதனத்தினுடைய முக்கியமான நாடு மேவார். இந்த மேவார் பகுதியில உதயசிங் என்பவர் அவர் ஆட்சியாளரா இருக்காரு. ஏன் வந்து இந்த இதுக்கு காரணம் என்ன? இந்த மேற்கு இந்தியாவுக்கு அவர் படையெடுத்ததற்கு மேவாரை நோக்கி படையெடுத்ததற்கு காரணம் என்ன? இந்த உதயசிங் வந்து அக்பரை ஒரு அந்நியனாக நினைக்கிறார். அடுத்து ஜெய்ப்பூர் அரசர் தன்னுடைய மகள அக்பருக்கு மணமுடித்து கொடுக்கும்போது அது கடுமையாக விமர்சனம் செய்கிறார். இந்த வட இந்தியா பகுதியில மேலாண்மையை ஏற்படுத்தணும்னா அக்பர் இந்த பகுதியை கைப்பற்றியே ஆகணும். அந்த காரணத்துக்காகவும். இந்த மேவார் பகுதி செய்தி தொடர்பு மற்றும் வணிக தொடர்பிற்கு முக்கியமான ஒரு பகுதி. சோ அந்த காரணங்களுக்காக இந்த 4 காரணங்களுக்காக இந்த அக்பர் வந்து இந்த பகுதியை நோக்கி படையெடுத்து வராரு. 1562ல படையெடுப்பு. மேவார் சரணடையுது. ஆனா மீண்டும் அது எழுச்சி வருது. உதயசிங்கினுடைய மகனான பிரதாப் சிங் மீண்டும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணறாரு. அப்ப மான்சிங் தலைமையில 1576ல ஹால்டிகட் என்ற இடத்துல ஒரு போர் நடக்குது. அதுல முழு வெற்றி ஆனா வந்து யாருக்கு கிடைக்கல? அக்பருக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா நான் மேவார் சொன்னது மாதிரி அந்த ரஜபுத்திரர்கள் மிகவும் பலமானவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத். குஜராத் பகுதியை இவர் கைப்பற்றதுக்கு காரணம் என்ன? ஹுமாயூன் ஆண்ட பகுதி அது. அதனால தனக்கு வேணும்னு நினைக்கிறார். ஒரு பெரிய வர்த்தக மையம். அடுத்து இது வந்து மெக்கா செல்றதுக்கு ஒரு வழியாக இருந்துச்சு. உள்நாட்டு குழப்பம் அங்க அதிகமா இருந்தது. குஜராத்ல இருந்தது. அடுத்து மீர்சாக்கள் இவங்க வந்து அக்பருடைய எதிரிகள். உஸ்பெக்குகள், மீர்சாக்கள்லாம் அக்பருடைய எதிரிகள். அவங்க அங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க. சோ இந்த இந்த காரணத்தினால இவர் வந்து இந்த குஜராத்தை நோக்கி படையெடுக்கிறாரு. 1572 to 73 இந்த படையெடுப்புல வந்து கான்கலன் தலைமையில படை அனுப்பப்படுகிறது. குஜராத் மன்னர் அந்த முஷாஃபர் கான் அவர் வந்து தோல்வி அடைகிறார். அடுத்து வந்து 1573ல சூரத் கோட்டை கைப்பற்றப்படுகிறது அக்பரால். அடுத்து வடமேற்கு இந்தியாவுல அவருடைய கவனம் செல்கிறது. 1580ல இருந்து 1596 வரை. காபூல் அந்த பகுதியை கைப்பற்ற நினைக்கிறார். இவருடைய சமய பொறை கொள்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து சமய பொறை மிக்கவர். எந்த சமயத்தையும் வந்து பேதம் பார்க்காம எல்லா சமயத்தினரையும் ஒண்ணு போல நடத்துறவர். தீனிலாஹி அப்படிங்கிற அதையே ஒரு புதிய இதை உருவாக்குனவர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் சமய பொறை கொள்கையை பின்பற்றுவதை தீவிர முஸ்லிம்கள் இவருக்கு எதிர்ப்பு அதனால. சோ காபூல் அரசர் அதனால காபூல்ல வந்து யார நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அக்பருடைய மாற்றாந்தாய் மகனான அப்துல் ஹக்கீம் என்பவரை அரசராக்க திட்டமிடுறாங்க அந்த தீவிர முஸ்லிம்கள். ஹக்கீம் வந்து அப்ப என்ன பண்றாரு? இவர் ஹக்கீமை எதிர்த்து படையெடுப்பு நடத்துறாரு. அந்த படையெடுப்புல முதல்ல என்ன பண்றாருன்னா தந்திரமா செயல்படுறாரு. ஹக்கீமுடைய ஆதரவாளர்களை முதல்ல தண்டிக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களை தண்டிக்கிறார். அக்பருடைய படைகள் மான்சிங் தலைமையில அங்க வந்த உடனேயே அந்த ஹக்கீம் ஆதரவாளர்கள்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட நட்புறவை வந்து விலக்கிக் கொள்றாங்க. அப்ப ஹக்கீம் வந்து சரணடைகிறாரு. சோ காபூல் வந்து அக்பர் வசம் 1585ஆம் ஆண்டு வருகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 1585ல யூசுப் கான் அங்கதான் காஷ்மீர்ல இருக்காரு. அவர் வந்து அக்பருடைய மேலாண்மையை ஏற்க மறுக்கிறார். அப்ப இவர் என்ன பண்றாரு? காசிம் கான் அடுத்து வந்து ராஜா பகவன் தாஸ் 2 பேர் தலைமையில காசிம் கான் தலைமையிலையும் ராஜா பகவன் தாஸ் தலைமையிலும் இவங்க எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜபுத்திர வீரர்கள். இவங்க தலைமையில ஒரு படை அனுப்புறாரு. 1586ல பெரிய போராட்டத்திற்கு பின்பு யூசுப் கான் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொள்றாரு. ஆனா அதுக்கு பிறகும் அக்பர் திருப்தி அடையல. சோ மீண்டும் படையெடுத்து 1586ல காஷ்மீரை தன்னுடைய பகுதியோட இணைக்கிறாரு. அடுத்து வந்து சிந்து பகுதி வந்து 1591ல அவர் கைப்பற்றுறாரு.
எதற்காக சிந்துவ கைப்பற்றுறாங்க அப்படின்னா, வடமேற்கு பகுதியில முகலாயருடைய இறைமை ஏற்படுத்தப்படணும் அப்படின்னா, இந்த பகுதி வந்து இவங்க வசம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அக்பர். ஸோ மீர்சா ஜானி பெக் அப்படிங்கிறவரு அந்த பகுதியில ஆட்சி செய்றவரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவருடைய படைகள பார்த்து பயந்து, அக்பருடைய படைகளை பார்த்து பயந்து, அக்பரிடம் அதனுடைய பகுதிகள ஒப்படைச்சுட்டு, அக்பரிடம் மன்சப்தாராக பொறுப்பேற்கிறார். அடுத்து முக்கியமான கொள்கை தக்கான கொள்கை. இதுவரைக்கும் நம்ம வந்து தக்காணத்துல படையெடுத்ததாக நம்ம பார்க்கல. இப்பதான் நம்ம வந்து அக்பருடைய காலத்துல தக்கான கொள்கைன்னு பார்க்கிறோம். ஒன்றுபட்ட இந்திய பேரரசு. இந்தியா முழுவதையுமே தன்னுடைய கையில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதான் பேராசை யாருக்கு உண்டு? அக்பருக்கு உண்டு. ஒன்றுபட்ட இந்திய பேரரசை உருவாக்குவது, போர்ச்சுகீசியரை வெளியேற்றுவது. அப்பதான் ஐரோப்பியர்கள் வருகை புரிஞ்சுட்டாங்க. அப்ப போர்ச்சுகீசியரை என்ன பண்ணணும்? வெளியேற்றணும். அடுத்து தக்கான அரசுகளிடையே போட்டி இருந்தது. அது இவருக்கு அ சாதகமான சூழ்நிலையாக இருந்தது. அதனால தக்கான கொள்கையை கடைபிடிக்கிறாரு. அப்போ முதலாக என்ன பண்றாரு அப்படின்னா, அகமது நகர். இந்த அகமது நகர் வந்து 1591ல ஒரு தூதுக்குழு அனுப்புறார். எதற்காக இந்த தூதுக்குழு? அந்த ஒரு நோக்கம் இருக்குது. அந்த தூதுக்குழுவுக்கு ஒரு நோக்கம். என்னன்னா, அக்பருடைய மேலாண்மையை வந்து ஏற்க வைப்பது. அதுதான் அந்த தூதுக்குழுவினுடைய முக்கியமான நோக்கம். ஆனா, அந்த பகுதியில வந்து இருந்த அரசுகள்ல காந்தேஸ் தவிர மற்ற அரசுகள் இவர வந்து ஏற்க மறுக்கிறாங்க. இவருடைய மேலாண்மையை ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1593ல இவர் ஒரு பெரும் படையை பைராம் கானுடைய மகன் தலைமையிலயும், அவருடைய மகன் முராது தலைமையிலயும் ஒரு பெரிய படையை அனுப்பிச்சு வைக்கிறார். படைய அனுப்பிச்சு வச்சா, அந்த அந்த படையெடுப்பு வந்து வீணாயிருச்சு. முயற்சி வீண் தான். அதுல வந்து கைப்பற்ற முடியல. அப்ப மீண்டும் வந்து 1599ல அபுல் ஃபாசல் தலைமையில ஒரு படை போகுது. அந்த படை அகமது நகரை வெற்றியடைய வைக்குது. தௌலதாபாத் அந்த பகுதி வீழ்ச்சி அடையுது. அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அகமது நகர் கைப்பற்றப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காந்தேஷ். இந்த காந்தேஷ் வந்து 1601ல கைப்பற்றப்படுகிறது. இதுல வந்து அரசரா இருந்தவர் வந்து பகதூர் ஷா. இந்த காந்தேஷ் அந்த அந்த இடத்துக்கு வந்து அபுல் ஃபாசல் தலைமையில படைகள் போறாங்க. ஆசிர்கார் கோட்டை வந்து கைப்பற்றப்படுகிறது. ஆசிர்கார் கோட்டை கைப்பற்றப்பட்ட பின்பு காந்தேஷும் இணைக்கப்படுகிறது. இவருடைய ஆட்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஆட்சியில வந்து யார அ ஃபாலோயரா முன்னோடியா எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஷெர்ஷாவ. ஷெர்ஷாவை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அக்பர் தன்னுடைய ஆட்சி முறையை வந்து கொண்டு வராரு. ஆட்சி முறை சிறப்பான ஆட்சி முறை. 12 மாகாணங்கள் இருக்குது. தக்காணத்தை வெற்றி கொண்ட உடனே பீகார், காந்தேஷ், அகமது நகர். அது 3ம். அப்ப 15 சுபாக்கள் கொண்ட ஒரு ஆட்சி அமைப்பு ஏற்படுத்தப்படுது. இவருடைய ஆட்சி காலத்துல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, மன்சப்தாரி முறை. இந்த மன்சப்தாரி முறை அப்படின்னா என்ன? மன்சப்தார்கள் அப்படின்னா அதிகாரிகள். சிவில் மற்றும் ராணுவ அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுக்கு தான் மன்சப்தார்கள்னு சொன்னாங்க. தகுதி மற்றும் பணி அடிப்படையில அவங்களுக்கு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதாவது 66 தரநிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த 66 தரநிலை எவ்வாறுனா, ஒரு மன்சப்தார் வந்து எவ்வளவு படை வீரர்கள் வச்சிருக்காரு, எவ்வளவு படைகள் வச்சிருக்காரு, எவ்வளவு குதிரைகள் வைத்திருக்கிறார். அதை பொறுத்து அவருடைய அந்தஸ்து நிர்ணயிக்கப்பட்டது. சோ 10 முதல் 10,000 படை வீரர்கள் வரை வைத்திருந்தவர்களும் இருந்தனர். சோ 66 தரநிலை, படிநிலை இருந்தது. அவர்களுக்கு பணமாகவோ அல்லது ஜாகீர்களாகவோ வழங்கப்பட்டது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, அக்பர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ரஜபுத்திரர்களை தோற்கடிச்சா கூட, அந்த ரஜபுத்திர வீரர்களுக்கு மன்சப்தார் பதவி குடுத்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் குடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அக்பருக்கு பிறகு பேரரசனுடைய விரிவாக்கம் எவ்வாறு இருந்தது? அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர் வராரு, ஷாஜகான் வராரு, அவுரங்கசீப். இந்த 3 அரசர்கள் ஆட்சி காலத்துல உள்ள அந்த பேரரசனுடைய விரிவாக்கம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். காந்தகார் முதல்ல. இந்த காந்தகார் பகுதி வந்து பாரசீகர்கள், முகலாயர்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த காந்தகாரை வைத்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவுரங்கசீப் காலம் வரை இந்த காந்தகாரை வைத்து இருவருக்கும் பிரச்சனை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜபுதனம். ராஜபுதனத்துல மேவார் கைப்பற்றப்படாமையே இருக்கு. மேவார் வந்து ஒரு பெரிய ஒரு அரசு, ரஜபுத்திர அரசு. அந்த அரச கைப்பற்றவே முடியல. அது தொடர்ந்து வந்து அத கைப்பற்ற முடியாத ஒரு சூழல். ஜஹாங்கீர் அதற்கு பெரும் முயற்சி எடுக்கிறார். அந்த சமயத்துல யார் இருந்தார்? ராணா அமர்சிங் இருக்கார். அவர் வந்து முகலாயருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்றாரு. முகலாயரோட நட்பு வச்சுக்கிறாரு. உயர் மன்சப்தாரி பதவி வந்து அந்த ராணா அமர்சிங்குக்கு வழங்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா, அகமது நகர். அகமது நகர்ல மாலிக் அம்பர் அவர் வந்து அரசரா இருக்காரு. இது ஒரு பெரிய சவால். இந்த அகமது நகர் வந்து ஒரு பெரிய சவாலை கொடுக்குது முகலாயர்களுக்கு. ஜஹாங்கீருடைய தொடர் படையெடுப்பு நடக்குது. ஷாஜகானும் அதை கண்டினியூ பண்றாரு. தொடர்ந்து நடத்துறாரு. அகமது நகர் வந்து 1636ல அந்த பகுதி வந்து கைப்பற்றப்படுது. பிஜப்பூர், கோல்கொண்டா அந்த பகுதிகளையும் தோல்வியடைய வைக்கிறாங்க. அந்த பகுதிகள் கப்பம் கட்டுவதற்கு ஒத்துக்கொள்றாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப இந்த ஷாஜகான் வந்து இந்த பகுதிகள வந்து தக்கான பகுதிகள வந்து கைப்பற்றிட்டு, அதுக்கு வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, அவுரங்கசீப்ப ஆளுநரா நியமிக்கிறார். அவுரங்கசீப் 20 ஆண்டு காலம் வந்து தக்கான படையெடுப்ப மேற்கொள்றார். 1687 இருந்து 1707 வரை. அப்பதான் அவர் பீஜப்பூர் கோல்கொண்டாவை இணைக்கிறாரு. வடகிழக்குல அஸ்ஸாம் பகுதி இணைக்கப்படுது 1663ல. அப்புறம் ஷட்டகான் அந்த பகுதி 1664ல் இணைக்கப்பட்டது. இவருடைய காலத்துல முகலாயருடைய ஆட்சி காலத்துல குறுநில மன்னர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டனர்? குறுநில மன்னர்கள் சுயாட்சி உரிமை பெற்றவர்களா இருந்தாங்க. மேலாண்மையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ரஜபுத்திரர்கள் பேரரசை சுற்றி இருந்தாங்க மற்றும் டில்லி, ஆக்ரா, அலகாபாத் இந்த முக்கியமான பகுதிகள் எல்லாம் அந்த ரஜபுத்திரர்களுடைய இது இருக்கு. அவங்கள்ட்ட வந்து மெயினா அவங்கள்ட்ட என்ன வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வந்து குதிரைப்படையும், காலாட்படையும். இந்த குதிரைப்படை, காலாட்படை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படைகளை வைத்திருப்பாங்க. தேவையான நேரங்கள்ல அரசர்களுக்கு அந்த படைகளை கொடுத்து உதவி செய்வாங்க. அதற்கு பதிலாக அவங்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நிலங்கள் எவ்வாறு இருந்தது அப்படின்னா, அதிக வருவாயம் தரக்கூடிய நிலங்களாக இருந்தது. குறுநில மன்னருடன் உறவு. அவங்களுக்கும் அதாவது முகலாய அரசர்களுக்கும், குறுநில மன்னர்களுக்கும் எவ்வாறு உறவு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பாபருடைய காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்கானியர்களும், குறுநில மன்னர்களும் கிளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹுமாயூன் காலம், அக்பருடைய துவக்க காலத்துல கூட போர் இருந்தது. குறுநில மன்னர்கள், ஆப்கானியர்கள் சேர்ந்து முகலாய புரட்சியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. பின்பு படையெடுப்பு நடத்தினாங்க. அடுத்து ஆனா பாத்தீங்கன்னா, பின்னாடி வர்ற காலகட்டத்துல அக்பருக்கு பேரரசுடைய ஒருங்கிணைப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சுயாட்சி உரிமை பெற்றவர்களா இருக்காங்க. வரி வசூல் செய்யற உரிமை அவங்களுக்கு இருந்தது. ராணுவ பதவிகள் வகிச்சாங்க. முக்கியமான ஆட்சித்துறை பதவிகளை அவங்க வைக்கிறாங்க. கப்பம் கட்டுதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. திருமண உறவுகள் முகலாயரோடு வைத்துக் கொண்டனர். இந்த குறுநில மன்னர்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கிளர்ச்சி வரும் அப்படின்னா, கப்பங்கட்ட மறுப்பாங்க. அப்ப கப்பங்கட்ட மறுத்த உடனேயே அவருடைய பகுதி கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா, இவங்க கைப்பற்றி வைப்பாங்க. ஆனா திரும்பியும் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்படுகிறது. அடுத்தது முகலாயரும், ரஜபுத்திரர்களும். முகலாயரும், ரஜபுத்திரர்களும் பார்க்கும்போது அக்பருடைய காலத்திலேயே வந்து ஆரம்பிச்சிருது. அக்பர் வந்து நல்ல நட்புறவோடு இருந்தார். அக்பர் அந்த ரஜபுத்திரர்களை அவருடைய படையெடுப்புகளின் வெற்றிக்கு பயன்படுத்திக்கிட்டார். ராஜா பீர்பாலுடைய மகள திருமணம் பண்ணிட்டாரு. சலீமுக்கு ராஜா பகவன்தாஸ் மகள வந்து திருமணம் பண்ணி வச்சாரு. உயர் பதவிகள் குடுத்தாரு அவங்களுக்கு. அவருடைய காலத்துல மான்சிங், ராஜா பகவன்தாஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த உயர் பதவிகள்ல இருந்தாங்க. அப்ப ரஜபுத்திரர்களுக்கும் அக்பருக்கும் நல்ல உறவு. அவருக்கு வந்து ரஜபுத்திர வீரர்கள மிகவும் பிடிக்கும். அவங்களுடைய வீரம், அவங்களுடைய சத்தியம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய எதிரி இவருக்கு யாரெல்லாம் மீர்சாக்கள், உஸ்பெக்குகள் அப்படிலாம் எதிரிகள் இருந்தாங்க அக்பருக்கு. அப்ப அவங்கள முறியடிக்கிறதுக்கு இந்த ரஜபுத்திர பலத்த அவர் பயன்படுத்திக்கிட்டார். ஆனாலும் ஒரே ஒரு நாடு, ரஜபுத்திர நாடு மேவார் மட்டும் தான் எதிரியா இருந்துச்சு. ஆனா அந்த நாட கூட அக்பர் வெற்றி கொண்டு, அந்த நாட்டினுடைய முக்கியமான நபர்களுக்கு பதவிகள் குடுத்தாரு. ஜாகீர்கள் குடுத்தாரு. இந்த அக்பர் வந்து நட்புறவை ஏற்படுத்தி கொண்டது, ரஜபுத்திரர்களோட நட்புறவை ஏற்படுத்தி இந்து முஸ்லிம் கலாச்சார கூட்டுணைவுக்கு அது காரணமா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் காலம். ஜஹாங்கீர் வந்து ராணா அமர் சிங் அப்ப இருக்காரு மேவார்ல. பார்வே தலைமையில ஒரு படை அனுப்புறாரு. அது தோல்வியில முடியுது. 1607ல மாபாத் கான் தலைமையில ஒரு படை போகுது. அதுவும் தோல்வி. 1614ல தன்னுடைய மகன் குர்ரம் தலைமை ஏற்று அனுப்புறாரு. அது வெற்றி. அமர் சிங் மீண்டும் சொன்னேன் நான் பதவியிலிருந்து அவங்கள தோல்வி அடை செஞ்சா கூட அந்த அரசர்களை என்ன செய்யல மீண்டும் பதவியில நியமிச்சாங்க. அவங்க கப்பங்கட்ட சம்மதிக்கிறாங்க. ஷாஜகான் காலத்துல பந்தேலா பகுதியில சுஜார் சிங் என்பவர் கிளர்ச்சி செய்யறார். அதை வந்து மும்முனை தாக்குதல் நடத்துறார். ஷாஜகான் நடத்தி அவர் நடத்தின உடனே சுஜார் சிங் வந்து மலைப்பகுதியில போய் தஞ்சம் அடைகிறார். ஆனா கூட மலைப்பகுதியில் தஞ்சம் அடைஞ்சா கூட 1634 வரை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார். திரும்ப கடைசியில எப்ப முடிவுக்கு வருது அப்படின்னா 1635ல விரட்டி அடிக்கப்படுகிறார். அவுரங்கசீப் காலத்துல அவுரங்கசீப் எப்படி ரஜபுத்திரர் நட்புறவோட வச்சுக்கிட்டாரோ அக்பர், ஆனா இவர் அவுரங்கசீப் வந்து பகையை ஏற்படுத்தி தன்னுடைய முகலாய பேரரசுடைய அழிவிற்கு காரணமாக்கிட்டார். மார்வார் பகுதி, அந்த மார்வார் பகுதியில ஜஸ்வந்த் சிங் அப்படின்றவர் இருக்கார். அந்த முகலாய படைத்தலைவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, நேரடி ஆட்சியின் கீழே அதை கொண்டு வரணும் அப்படி சொல்றாரு. அப்ப முகலாயருடைய நேரடி ஆட்சியின் கீழே மார்வார் வருது. அப்ப மார்வார்ல இந்த ஜஸ்வந்த் சிங்குடைய ராணி வந்து இரட்டை குழந்தைகள் அவருக்கு பிறக்குது. அதுல ஒரு குழந்தையை அஜித் சிங் என்ற குழந்தையத்தான் வந்து அடுத்த வாரிசுரிமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அரசுரிமை தலைவராக கேட்கிறாங்க. அது வந்து துர்காதாஸ் அப்படிங்கிற தலைமையில அந்த தலைவர்கள் போராடுறாங்க. அப்ப இவர் தன்னுடைய புதல்வர்களை அனுப்பி மார்வாரை தோல்வியடைய வைக்கிறார். தோல்வியடைய வச்சது மட்டும் இல்லாம மீண்டும் அவர்கள் மீது ஜிசியா வரியை விதிக்கிறாரு. இந்த 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 ரஜபுத்திர போர்னால அவருக்கு நிறைய பொருள் விரயமாச்சு அவுரங்கசீப்பிற்கு. அவுரங்கசீப்பினுடைய ரஜபுத்திர கொள்கையும் தக்கான கொள்கையும் அவருடைய அழிவுக்கு காரணம். முகலாயருடைய அழிவுக்கு இது காரணமா அமைஞ்சிருச்சு.
அடுத்து பாத்தீங்கன்னா தக்கான கொள்கை. தக்கான கொள்கையை நம்ம அக்பருடைய காலத்துல பார்த்துட்டோம். அதனால அடுத்து ஜஹாங்கீர் காலத்துல பார்க்கிறோம். ஜஹாங்கீர் காலத்துல அகமது நகர், மாலிக் ஆம்பூர் அவர் வந்து 3 தடவை முயற்சி செய்றாங்க. முயற்சியில அவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடைக்குது. அப்புறம் 1617ல சமரசம் ஆகுறாங்க. மேலாண்மையை ஏற்கிறாங்க. ஜஹாங்கீருடைய மேலாண்மையை அகமது நகர் ஏற்றுக்கொண்டது. 1620ல அகமது நகர் முற்றுகை. கப்பங்கட்ட ஒத்துக்கொள்கிறார்கள். அடுத்து ஷாஜகான் காலத்துல நிசாம் ஷாஹி வம்சத்தவர் ஆட்சி செய்றாங்க. அதுல பதேகான் என்பவர் பதவி வகிக்கிறாரு. இவருக்கும் சுல்தானுக்கும் பிடித்தம் இல்ல. அதனால சுல்தான் இவர் என்ன பண்றாரு? கையூட்டு குடுக்குறாரு. ஷாஜகான் வந்து கையூட்டு குடுத்து நிசாம் ஷாவ கைது பண்ணிடுறாரு. 1633ல ஷாஜகான் காலத்திலயும் அகமது நகர் மீண்டும் இணைக்கப்படுகிறது. ஏன்னா திரும்ப திரும்ப அகமது நகர் கைப்பற்ற மீண்டும் வந்து அவங்க விடுவிச்சுக்கிறாங்க. திரும்ப கைப்பற்றுறாங்க. கோல்கொண்டா, பிஜப்பூர் இந்த பகுதியில ஷியா பிரிவு நாடுகள். ஏன்னா இந்த அரசர்கள் எல்லாருமே சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்ல 3 பிரிவினர் இருக்காங்கன்னு சொல்லி. சன்னி பிரிவு, ஷியா பிரிவு, சூஃபி பிரிவு. அப்ப இந்த பிரிவினர் வந்து ஷியா பிரிவினரா இருக்கறனால சன்னி பிரிவினர் தான் பதவி வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த இடத்துல படையெடுப்பு நிகழ்த்தப்படுகிறது. ஷாஜகான் தலைமையில 1636ல படையெடுப்பு நடக்குது. இந்த படையெடுப்புல அப்துல்லா ஷா என்பவர் மேலாண்மையை ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்ல, ஷாஜகான் பேர்ல நாணயங்கள் வெளியிடுவதற்கு, குத்பா வாசிப்பதற்கு ஒத்துக்கொள்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜப்பூர். அந்த பிஜப்பூர்ல வந்து அரசரா இருக்கவர் அடில் ஷா. இந்த அடில் ஷா வந்து மும்முனை தாக்குதல் நடத்துறாரு. அப்ப இவரும் பிஜப்பூர் அடில் ஷாவும் மேலாண்மையை ஏற்றுக்கொள்கிறார். அவுரங்கசீப் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி ஏற்ற உடனே பதவி ஏற்பதற்கு முன்னாவே அவுரங்கசீப் அதிக ஆண்டுகள் ஆளுநராக அங்க பொறுப்பேற்று இருந்திருக்கிறாரு. இப்ப அவுரங்கசீப் அரசரா பொறுப்பேற்ற பிறகு 25 ஆண்டுகள் அந்த தக்கான படையெடுப்பிலேயே அவருடைய நாளெல்லாம் செலவிட்டாரு. இது வந்து அவருடைய தக்கான படையெடுப்பு அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். இந்த அரசுரிமை சன்னி பிரிவு மக்கள் தான் அரசுரிமையை பெறணும் அப்படின்னு சொல்றாரு. சிக்கந்தர் அடில் ஷா பிஜப்பூர்ல வந்து அப்ப இருக்கிறவர் சிக்கந்தர் அடில் ஷா அவுரங்கசீப் தலைமையை ஏற்றுக்கொள்றாரு. வெற்றி அவுரங்கசீப்பிற்கு. 1686ல இணைப்பு. அடுத்தது கோல்கொண்டா முற்றுகையிட பாக்குறாரு. 1887ல கோல்கொண்டாவை முற்றுகையிட முயற்சி செய்யறாரு. அந்த முற்றுகை வந்து இவருக்கு வீழ்ச்சி தான். ஏன்னா அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து அவ்வளவு முக்கியமான ஃபோர்ட். அடுத்து பாத்தீங்கன்னா வடமேற்கு கொள்கை. நான் ஏற்கனவே சொல்ல போல காந்தகார் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகுது. ஜஹாங்கீர் காலத்திலையும் கண்டினியூ ஆகுது. ஆனா 45 நாள் முற்றுகைக்கு பிறகு பாரசீகம் அந்த பகுதியை முழுமையாக கைப்பற்றியது. ஷாஜகான் காலத்திலையும் அலிமர்தர் கான் தலைமையில காந்தகார் ஆளுநராக இருக்கிறாரு. 3 முறை முயற்சி நடக்குது. தாரா தலைமையில 3 முறை முயற்சி. ஆனா இந்த ஷாஜகானுக்கு இந்த படையெடுப்புல 12 கோடி ரூபாய் செலவாயிற்று. பயனற்ற முயற்சி. அடுத்து வடமேற்கு கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது அவுரங்கசீப் காலத்துல ஆப்கானியர்கள் தொல்லை கொடுக்கறாங்க. மலைவாழ் மக்கள் வந்து ஒரு புனித போராக இதை அறிவிக்கிறாங்க. 1672-74ல முகலாய படை தோல்வி அடையுது. அவுரங்கசீப் தலைமையில ஒரு ராஜதந்திரம் நடக்குது. இந்த ஆப்கானியர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாகீர்கள், அன்பளிப்புகள், பதவிகள் வழங்கி ஆப்கானிய பிரபுக்களை தாம்பக்க வச்சுக்கிட்டா மலைவாழ் இனத்தவரை எளிதில வந்து தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்றாரு. மலைவாழ் இனத்தவர் மத்தியிலேயே ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு மோத வைக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பம் மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. அப்படி ஏற்படுத்துறது இதுல வந்து செலவுகள் அதிகமாயிற்று. இன்னொன்னு இவர் இந்த இதுல வந்து ஆப்கானியர் தொல்லையை சமாளிக்கிற சூழ்நிலையில இருக்கும்போது ரஜபுத்திரர்கள் மராத்தியத்துல செல்வாக்கு பெறாங்க. இந்த மராத்திய அரசு வந்து ஒரு இந்து மத அரசு. 1663ல சேஷ்டகான் தலைமையில படையெடுத்து வர்றாங்க. ஆனா தோல்வி. சேஷ்டகான் தலைமையில போறாங்க இவங்க முகலாயர்கள் படையெடுத்து போறாங்க. ஆனா தோல்வி அடைகிறாங்க. அடுத்து 1665ல இளவரசர் முவாசம் தலைமையில ராஜா ஜெய்சிங் தலைமையில போகுது ஒரு படை. ஆனா அந்த படையின் போது சிவாஜி என்ன பண்றாருன்னா புரந்தர்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாரு. இவரை வந்து அவுரங்கசீப்பை சந்திப்பதற்கு வர சொல்லி அவரை வந்து சிறைப்பிடிச்சிடறாங்க. சிவாஜியை சிறைப்பிடிக்கிறாங்க. ஆனா சிவாஜி வந்து தப்பி ஓடி சூரத்தை வந்து கொள்ளையடிக்கிறார். 1674ல ரெய்கார் கோட்டை மன்னராக முடிசூட்டிக்கிறார். இந்த மராத்தியர்கள் வந்து அவங்களுடைய எழுச்சி எதனால அப்படின்னா அந்த கொரில்லா போர் முறை தான் அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். இப்ப வந்து சிவாஜி மரணம் அடைஞ்சாரு. ஆனாலுமே அந்த மராத்தியர்களுக்கும் முகலாயருக்கும் இருந்த அந்த பகைமை வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. நீண்ட காலமாக போர் நடக்குது. அதிக நாட்கள் வந்து போரிட்டதுனால படைப்பிரிவினர் தளர்வுற்றனர். தானிய பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. உணவு கிடைக்கல. படைகளுக்கு வந்து உணவு கிடைக்கல. தளபதிகளிடையே போட்டி பொறாமை வந்துருச்சு. இந்த நேரத்துல அவுரங்கசீப்பும் மரணம் அடைஞ்சிடறாரு. அந்த மராத்திய இதுல வந்து வெற்றி இல்ல. ஆனா அவுரங்கசீப்புக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா முகலாய அரசு வந்து வீழ்ச்சிக்கு போயிருது. திறமையற்ற அரசர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றது. யாருக்கு பிறகு? அவுரங்கசீப்பிற்கு பிறகு. பெரிய பேரரசு அக்பர்லாம் உருவாக்கி கொடுத்துட்டாரு. அந்த பெரிய பேரரசை கட்டி காக்கிற பொறுப்பு வந்து பின்னாடி வர்ற அரசர்கள்ட்ட இல்ல.
அது மட்டும் இல்ல. அக்பர் வந்து மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு அரசர். ஆனா அதுக்கு பிறகு வந்த அரசர்கள் வந்து மக்கள் ஆதரவை பெறல. குறிப்பா இந்துக்கள் வந்து இவங்கள அந்நியர்களா தான் நெனச்சாங்க. இந்துக்கள் வந்து இவங்க மேல விசுவாசமாகவோ, அ உண்மையிலேயே வந்து பற்றோடோ இல்ல. வாரிசுரிமை பற்றி தெளிவான சட்டம் இல்ல. புதல்வர்களுக்குள்ள சண்ட, மைந்தர்களுக்குள்ள சண்ட, அரசர கொன்னுட்டு வந்து பதவி ஏற்கிறது. இந்த மாதிரி ஒரு வாரிசுரிமை சட்டம் தெளிவான இல்லாத காரணத்தினால அடிக்கடி தகராறுகள். அந்த ஆட்சி செய்ய அமைதியான முறையில ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது. பிரபுக்கள், குறுநில மக்களினுடைய எதிர்ப்பு இருக்குது. படையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. படையில இருக்கிறவங்க வந்து ஒற்றுமை இல்ல. அதிக படையெடுப்புகள். சில ஷாஜகான் நம்ம பார்க்கும்போது ஹுமாயூன் படையெடுப்புகள்லாம் நெறைய கருவூலம் காலியாயிருச்சு. வெற்றி களியாட்டங்கள்ல அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். ஷாஜகான் அதிகமாக படையெடுப்புகள 12 கோடி ரூபாய் செலவழிச்சாருன்னு சொன்னேன். அப்ப அந்த படையெடுப்புகள், தேவையில்லாத படையெடுப்புகள், அந்த படையெடுப்புகளால கருவூலம் நலிவடைகிறது. அவுரங்கசீப்பினுடைய நான் ஏற்கனவே சொன்ன போல, அவுரங்கசீப்பினுடைய ரஜபுத்திர கொள்கை, மதவெறி கொள்கை இதெல்லாம் ஒரு காரணம். தேவையில்லாம ரஜபுத்திரர்கள பகைச்சுக்கிட்டாரு. அவங்களுடைய பலத்த வந்து அவருக்கு பயன்படுத்திக்க தெரியல. அக்பர் போல. அடுத்து பார்த்தீங்கன்னா, மராட்டியர்கள். சிவாஜி தலைமையில மராட்டியருடைய எழுச்சி. மலைவாழ் மக்களின் கிளர்ச்சி. நாதர் ஷா, அகமது ஷா அப்தலி படையெடுப்பு. இதெல்லாம் வந்து இந்த படையெடுப்புகள்லாம் இடைஞ்சல்கள் இவங்களுக்கு. பலவீனமான ராணுவம் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த முகலாயர்ட்ட என்ன இல்ல? கடற்படை இல்ல. கடற்படை இல்லாமை வந்து ஒரு பெரிய காரணம். போர்கள்ல அதிக செலவானதுனால மக்கள் மீது அதிகமான வரி சுமை இருந்தது. இந்த வரி சுமை வந்து மக்களை பாதித்தது. மக்கள் வந்து இத விரும்பல. இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியருடைய வருகை. நான் ஏற்கனவே சொன்னேன், தக்கான கொள்கை பார்க்கும்போதே போர்ச்சுகீசியர்களை வெளியேற்றுவதற்காக அக்பர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்பயே வந்து ஐரோப்பியர்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஐரோப்பியருடைய வருகையும் இந்த முகலாயருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகுது. 1526ல் ஏற்படுத்தப்பட்ட இந்த முகலாயருடைய ஆட்சி, அவுரங்கசீப் காலத்துக்கு பின்பே கொஞ்சம் வந்து பின்னடைவு ஏற்படுகிறது. அதுல வந்து கடைசி முகலாய அரசுல வந்து கடைசி மன்னரா இருந்தவர் யாருன்னா, பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷா. இவங்கலாம் திறமையற்றவர்கள். அவங்களால வந்து இந்த பெரிய பேரரச கட்டிக்காக்க முடியல. இந்த கட்டிக்காக்க இயலாத காரணத்தினால, இந்த முகலாய பேரரசு வந்து வீழ்ச்சி அடையுது. ஒரு பெரிய பேரரசு ஏறக்குறைய 2 1/2 நூற்றாண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு அரசு, ஒரு முஸ்லீம் அரசு வந்து வீழ்ச்சி அடையுது. இந்த வீழ்ச்சிக்கு காரணம், பெரும்பான்மையான காரணம் வந்து யார் அப்படின்னா, அவுரங்கசீப் தான் காரணம். வீழ்ச்சிக்கான காரணங்கள்ல நீங்க மீண்டும் பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் ஆதரவை ஏன் பெறல அப்படின்னா, இவங்க வந்து முஸ்லீம்கள், நம்மளுடைய இந்துக்கள் வந்து அதை வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்ல. அது வந்து மெயினான காரணம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, வாரிசுரிமைன்னு சொன்னேன் நான். வாரிசுரிமை பற்றி தெளிவான சட்டம் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். வாரிசுகள் இவருக்கு பிறகு இவர் பதவிக்கு வர்றது, அதுதான் வாரிசு உரிமை. தந்தைக்கு பின் மகன் அப்படிங்கிறது. அந்த மகன்களுக்குள்ளேயே என்னன்னா குழப்பம். யாரு பதவிக்கு வருவது அப்படின்னு. அதுலயுமே இந்த முஸ்லீம்கள்ல பார்த்தீங்கன்னா, சன்னி பிரிவு, சியா பிரிவு, சூஃபி பிரிவுன்னு இருந்தாங்க. 3 பிரிவினர் இருந்தாங்க. அந்த பிரிவில வந்து இவங்க வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். சியா பிரிவினர் பதவி ஏற்றாவே அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது. தீவிர முஸ்லீம்கள் எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அக்பர் வந்து சமயப்பொறை கொள்கை பின்பற்றியதையே தீவிர முஸ்லீம்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர வந்து எதிர்க்கிறாங்க. அவருக்கு எதிர்த்தா வந்து கிளர்ச்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த படை பலம், படைய வந்து அக்பருக்கு பிறகே வந்து அந்த படைய வந்து சரிவர பராமரிக்கப்படாம இருந்தது. படைபலம் குறைஞ்சது. கருவூலம் வந்து நலிவுற்றது. இதெல்லாம். அந்த மதவெறி கொள்கை, அவுரங்கசீப்பினுடைய மதவெறி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒன்று. அது வந்து முகலாயருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். கடற்படை இல்லாதது ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையா போயிருச்சு. நல்ல படை பலம் இருந்தா கூட இவங்களும் அதான் ரஜபுத்திரர்களோடு ஒப்பிடும்போது முகலாயருடைய படை வந்து அவ்வளவு பெரிது இல்லாட்டா கூட, அக்பருடைய காலத்துல மன்சப்தார்கள வச்சு அவர் நல்ல வந்து நிரந்தரமான ஒரு படையை வந்து ஏற்படுத்தி, சிறப்பா வந்து சில பகுதிகள கைப்பற்றினாரு. இந்த வரி சுமையும் மக்களை வந்து அதிகமா பாதிச்சிருக்கு. ஐரோப்பியருடைய வருகையும் இவருடைய அழிவுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. நமஸ்தே.